ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் மெர்லின் டேஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஹோட்டலுக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டலுக்கு போய் ரெஸ்டாரண்ட் போய் போர் அடிச்சிச்சு. அதனால இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிக்கனை வச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இது வந்து மலேசியன் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது டிஷ்ஷோட நேம் வந்து சிக்கன் சம்பல் ஃப்ரெண்ட்ஸ். அது டிஃப்ரெண்டாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப கிரேவியாகவும் இல்லாமல் நல்லா திக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருக்கும். டிஃப்ரெண்டான இது ஒரு வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நான் வந்து இன்னைக்கு சண்டே இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ வந்து கம்மிங் தேர்ஸ்டே வரும். நீங்கள் நெக்ஸ்ட் சண்டே கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு டேங்கியாகவும் இருக்கும், லைட்டாக மைல்டு ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா ஸ்பைசியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மலேசியன்காரங்க இதை எப்படி சொல்லுவாங்கன்னா சிக்கன் அயான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சிக்கன் சம்பல்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப நல்லா இருக்கும். மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சிக்னேச்சர் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசங்கள்லாம் இன்னைக்கு வருவாங்க. பசங்களுக்கு நான் இன்னைக்கு பண்ணி தர போகிறேன். இது கிட்ஸுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஓஷனை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓஷனுக்கு வந்து ஓஷன் ஹாய் சொல்லுமா எல்லாருக்கும். அங்கே பாரு ஹாய் சொல்லுடி தங்கக்குட்டி, ஹாய் சொல்லு. ஓஷன் வந்து நம்ம வீட்டுக்கு நியூ மெம்பர். இதுக்கு வந்து 4 month ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் 4 month ரன்னிங்கில் இருக்குது. அப்புறம் வந்து ஓஷன் வந்து 0 கட் பண்ணியிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ தான் ஹேர் வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னம்மா கிட்டேஷ், வா. நல்லா இருக்கேம்மா. ஜெய்விக் வா. அம்மோ வாமா. கிட்டேஷ், இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் உனக்கு பண்ண போறேன். சித்தி பண்ணும்போது சொல்றேன் சரியா? வாங்க, சர்ப்ரைஸா இருக்கும் சரியா? இன்னைக்கு நம்ம சிக்கன் சம்பல் பண்ண போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து நிறைய சம்பல் சாப்பிட்ருப்போம், கருவாடு சம்பல், அதெல்லாம் ட்ரையாக இருக்கும். இது வந்து ஒரு மலேசியன் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இது ஒரு நல்ல திக்கான ஒரு கிரேவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். சிக்கன் சம்பலுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாமா? 1 kilo சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். இது மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு 1 hourக்கு முன்னாடி நல்லா ஊறுறதுக்கு பிசைஞ்சு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இது வந்து லெமன் கிராஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டால் தான் அந்த ஃப்ளேவரே வரும். அதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டோட சேர்த்து அரைக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கும் இந்த கொஞ்சம் அடியில் உள்ளதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மெல்லு வந்து அப்பா இந்த பயங்கர வாசனையாக இருக்குது. இந்த டிஷ்ஷோட ஹீரோவே இந்த லெமன் கிராஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து இந்த பட்டை வந்து ஒரு 3 எடுத்து வச்சுருக்கிறேன். ஏலக்காய் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கிறேன். கிராம்பு ஒரு 4 எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டார் ஆனி சன்னாச்சி பூ இருக்குதுல, அது வந்து ஒரு 2 எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 kilo சிக்கனுக்கு இவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு ஒரு 2 துண்டு இஞ்சியும் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கடுத்து அந்த லெமன் கிராஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. லெமன் கிராஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது கூட சேர்த்து கொஞ்சம் ஒரு துண்டு மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ், இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு. அதுக்கடுத்து ரெட் சில்லி சாஸ் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். சுகர் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். இது காஷ்மீரி சில்லியும் நார்மல் சில்லியும், காஷ்மீரி சில்லி ஒரு 10 எடுத்துக்கணும், நார்மல் சில்லி ஒரு 10 எடுத்துக்கணும். ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதை எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து 2 ஆனியனை கட் பண்ணி வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம். இது வந்து நீல வாக்கில் 1.5 ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தக்காளி 2 கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் இதுக்கு தேவையான. இன்னைக்கு கருவேப்பிலை லாஸ்ட்டில் போடலாம்.
அதுக்கடுத்து தாய் சில்லின்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரெட் கலர்ல இருக்கும். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பச்சை மிளகாவே பழுத்தா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது கிடைக்கல இன்னைக்கு, அதனால அது இல்லாட்டினா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இருக்கிற இந்த இதை வச்சு நம்ம பண்ணலாம். ஆனால் இந்த டிஷ்ஷை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு மனமாகவும் இருக்கும், டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். இந்த சில்லி தான் ரொம்ப நல்ல மனமும் கலரும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லை. இது காஷ்மீரி சில்லியை வாட்டரில் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டு அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முக்கியமான ஒன்று, இந்த டிஷ்ஷுக்கு வந்து சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ 1 kg சிக்கன் மஞ்சத்தூளும் இது சால்ட்டும் போட்டு நல்லா ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சிட்டோம். நீங்கள் 1 ஹவருக்கு மேலேயும் ஊற வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலில் போட்டுடலாமா சிக்கனை? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம மெயின் டிஷ் வந்து கிரேவி. அது பண்ணிவிட்டு சிக்கனை நெக்ஸ்ட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கிராம்பு, ஏலக்காய், அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து இது போட்டுடலாம், லெமன் கிராஸ் போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன். என்னடா எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, இந்த பொரிச்ச எண்ணெயிலே பண்ணுறேன். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பச்சை மிளகா அந்த இது காஞ்ச மிளகா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது வந்து நல்லா குக் ஆகணும். ஆயில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த டிஷ்ஷு முடிஞ்ச உடனே எக்ஸஸ் ஆயிலெலாம் நம்ம எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஓரளவுக்கு முக்கால்வாசி கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக்கும் லெமன் கிராஸும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டுடலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது சேர்த்து. இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை அப்படியே போகணும். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த லெமன் கிராஸும் ஜிஞ்சர் கார்லிக் போட்டோன்னே வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. அதுக்கடுத்து பாருங்கள், இது எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லை, நம்ம ரெட் சில்லி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்கலை. காஷ்மீரி சில்லியை ஹாட் வாட்டரில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டுடலாம். காஷ்மீரி சில்லியும் போடலாம், காரத்துக்கு உங்களுக்கு நார்மல் சில்லியும் சேர்த்து ரெண்டும் சரிசமமாக சேர்த்து நீங்கள் ஊற வச்சு அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இது போட்டுடலாமா? உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். எனக்கு இது ஃபுல்லாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதை அரைச்சி வச்சுட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ சுகர் 1 டீஸ்பூன் போட போகிறோம். பாருங்கள், 1 டீஸ்பூன் போட போகிறோம் சுகர். எதுக்காக நம்ம சுகர் போடுறோம்னா லைட்டாக மைல்டு ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா ஸ்வீட்டு டேங்கி ஸ்பைசி எல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டிஷ்ஷு. நெக்ஸ்ட்டு வந்து சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அதை போட்டுடலாமா? பார்க்கவே டெம்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எப்போட சூப்பராக இருக்குது. அந்த அரைச்சி சேர்க்குற அந்த மிளகா தான் ஃப்ரெண்ட்ஸ் கலரு. தனித்தனியாக இருந்த ரெட் சில்லி பேஸ்ட் வந்து நல்லா திரண்டு இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா ஆயிடுச்சுன்னு அர்த்தம், பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்மாஷ் ஆகணும். டிஷ்ஷுக்கு தேவையான ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் போட்டு தான் ஃப்ரை பண்ணிடணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நீல வாக்கில் கட் பண்ண ஆனியன் 1 எடுத்து வச்சுருக்கேன், அதை இந்த டைமில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வதங்கிடுச்சு, இந்த டைமில் போடணும். அப்பா பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம நல்லா பச்சை கருவேப்பிலை ரொம்ப போட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5-6 பீஸ் போட்டுடலாமா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டு குக் பண்ணணும்ல, அதுக்காக வந்து 1/2 டம்ளர் வாட்டர் ஊற்றிக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சா. இப்போ 1/2 டம்ளர் வாட்டர், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். ஏன்னா அந்த சிக்கன் போட்டோன்னா அந்த சிக்கனுக்குள்ளே நல்ல மசாலாலாம் இறங்கணும். அதுக்காக வேண்டி 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா இது கொதிக்கும் போது சிக்கனை போட்டுடலாமா? பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து மூடி வச்சிடணும். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா. இந்த சிக்கனை போட்டாச்சு. இந்த சிக்கனில் நல்லா மசாலா இறங்கட்டும். 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சுட்டு நல்லா செமி கிரேவியோட திக்காக வந்தோடனே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிடுமா கிருத்தேஷ், சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? சரி சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா இருக்காமோ? எப்படி இருக்குமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் கூட இந்த சிக்கனில் பாருங்கள் உள்ளுக்கு நல்லா மசாலா இறங்கிடுச்சு. சிக்கன் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸ் சாப்பிட்றியா? எப்படி இருக்குமா? ஸ்பைஸ் பார்க்கட்டா ரெட்டா இருக்குது, ஆனா கம்மியா தானே இருக்கு. சரிம்மா, சரி, வெல்கம், பாய். சரி வாங்க. ஓகே ஃப்ரெண்ட், கேமரா ஆன் ஆயிருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மோ சாப்பிடலாமாம்மா? ஏன்டா அழுகாத. சரி சரி, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீ ஒரு கடி, அவன் ஒரு கடி, சரியா? என்னம்மா? பாரு எப்படி சொல்றாங்க தேவி.